ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குட் ஃப்ரைடேனால எல்லா சர்ச்சஸ் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இதை கொண்டாடுவாங்க. 7 வார்த்தைகளை பேசுவாங்க, சிலுவையை பற்றி தியானிப்பாங்க, பயங்கரமாக போயிட்டுருக்கோம். ஆனால் எதனால் இது குட் ஃப்ரைடே? இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதை சாரோ ஃப்ரைடேன்னு வச்சிருக்கலாம். அது ஏன் குட் ஃப்ரைடே? பாருங்க, கடவுள் ஆதியாமத்தில் படைக்கும் போது ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, இப்படி 6 டே பார்த்தீங்கன்னாலும் ஆண்டவர் எல்லா படைப்பின் முடிப்புக்கு அப்புறம் இட் வாஸ் குட்னு இருப்பார். அப்படின்னா என்னன்னா நல்லது என்று கண்டான்ட்டு. ஏன்னா கடவுள் நன்மை செய்கிறவரா இருக்கிறாரு, நல்ல தேவனா இருக்கிறாரு. அதனால எல்லாற்றையும் நல்லதாவே தான் படைச்சாரு. ஆனா என்னைக்கு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாம போனானோ அன்னைக்கு அவனுக்குள்ள பாவம் வந்தனால சாமம் வந்தனால தரித்திரம் வந்ததுனால வியாதி வந்துச்சு. இது எல்லாமே இவனுக்குள்ள சூழ்ந்ததுனால இவன்கிட்ட இருக்கிற கடவுள் நேச்சர் இல்லாம வேற நேச்சர் இவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? கொலை, கற்பழிப்பு, வேசித்தனம், உபச்சாரம், இது எல்லாமே இவனுள்ள இருந்தனால கடவுள் என்ன பண்ணாரு? மனுஷனா அந்த உலகத்துல இவனுடைய பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அடிக்கப்பட்டதனால் அன்னைக்கு நமக்கு ஒரு குட் நியூஸ் வந்துச்சு. என்னன்னா, நாம் எல்லோரும் பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், தரித்திரத்திலும் விடுதலையாக்கப்பட்டோம். இது யாரெல்லாம் சிலுவையை பார்க்குறாங்களோ, அந்த சிலுவையை யாரெல்லாம் நோக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். எல்லாருக்கும் அந்த சிலுவை பத்தி, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, இவரே காப்பாத்திக்கிறல அப்படின்றவங்களுக்கு கிடையாது. உண்மையா இவர் எனக்காக அடிக்கப்பட்டார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தரித்திரம் மாறும், அவங்க வாழ்க்கையில வியாதி மறையும், அவங்க வாழ்க்கையில சாபம் முறியடிக்கப்படும், அவங்க வாழ்க்கையில பாவம் மன்னிக்கப்படும். இன்னைக்கு அந்த குட் நியூஸ் தான் குட் ஃப்ரைடேவா மாறி இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல செய்தி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.